மனிதன் மகா நன்றியுடன் இருக்கோம். நம்ம வாழ்ந்துட்டு நினச்சிட்டு இருக்கோம். கஷ்டம் வரும்போது திரும்புறதும், கஷ்டம் நீங்களும் அப்படி மாறி போகிறதும், இப்படி மாறி மாறி போகிறதுக்கு காரணமாக மாறி மாறி கஷ்டம் வந்துருக்குது. ஆனால் இந்த பாதையில் எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்தலை, எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தலை. லேசான பாதை, சுகமான பாதை. இந்த பாதையில் உங்களுக்கு அவன் எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஏன் சிரமம் வருது அப்படின்னு சொன்னால், நான் அந்த பாதையில் முழுமையாக நுழையல, என் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறேன், மறுபடியும் மாறி போயிடுறேன். உடல் சுகத்துக்கு பயன்படுத்திக்கிறேன், இல்லை மன சுகத்துக்கு பயன்படுத்திக்கிறேன். சுகம் கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் என் மனைவி செயல் கொண்டு, பொருளை கொண்டு அல்லது மனைவி செயல் கொண்டு மாறி போயிடும். இந்த பலவீனத்தை நம்ம உணர்ந்து மாறி மாறி போயிட்டு இருக்கணும். இனி மாறக்கூடாது, உன்னுடைய வழியில் நிலைச்சிருக்கணும், உறுதிப்படுத்தணும், என்னையும் இல்லை குடும்பத்தையும் சமுதாயத்தையும் உறுதிப்படுத்தி கொடு அப்படின்னு கேட்டுப்போமா? அப்படி கேட்டோன்னு சொன்னால் நம்முடைய பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை நம்மளை அந்த சூழ்நிலை உருவாகவே பார்த்துருவோம். அப்படி சூழ்நிலை உருவானாலும் உறுதிப்படுத்திக்கிறோம், நம்ம அந்த தீமையில் போகாமல் பார்த்துருவோம். பெரும்பாலும் நம்ம கவனங்கள் நம்மக்கிட்ட இல்லை. அகப்பார்வையில் வாழணுமா புறப்பார்வையில் வாழணுமா? அகப்பார்வையில் வாழணும். நீங்க பார்ப்பவற்றின் மீது சத்தியமாக, பார்க்காதவற்றின் மீது சத்தியமாக. அத்தியாயம் 67 வசனம் 13. மேலும் உங்கள் சொல்லை நீங்கள் ரகசியமாக்குங்கள் அல்லது அதை பகிரங்கமாக்குங்கள், நிச்சயமாக அவன் இதயங்களில் உள்ளவற்றையும் அறிந்தவன். 14. படைத்தவன் அறிய மாட்டானா? அவன் நுணுக்கமாக கவனிப்பவன், யாவற்றையும் நன்கு தெரிந்தவன். மேலும் நீங்கள் சொல்லை நீங்கள் ரகசியமாக்குங்கள் அல்லது அது பகிரமாக்குங்கள், நிச்சயமாக இதயத்தில் ஒன்று அறிந்தவன். வெளிப்படையாக பேசுகிற பேச்சை வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. நம்ம பேசுகிற பேச்சை கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு தெரியாது நமக்கு. மற்றவங்க பேச வச்சு பெருசுப்படுத்தவும் வேண்டாம். ஆனால் உள்ளத்தில் நம்ம எதை வச்சிருக்கிறோமோ அதை கொண்டு தான் வாழ்க்கை. எது தங்கி இருக்குதோ அதை கொண்டு தான் வாழ்க்கை, அவனோட விளைச்சல். பெரும்பாலும் நம்ம ஒரு வெளில கோவப்படுறோம், உள்ளுக்குள்ளே கோவத்தை தப்பு உணர்றோம், பாவனை கேட்குறோம், சமாதி விரும்புகிறோம். இதுக்குள்ளே விளைச்சல் தான் விளைய போகுது. வெளில நல்லவங்களா பேசிகிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள கோவமாக இருக்கும், அதோட விளைச்சல் விளைய போகுது. நம்ம எண்ணம் போல் வாழும், எதை மனசில் வச்சிருக்கோமோ அதுதான் விளைய போகுது. வெளிப்படையாக கோவமாக பேசிட்டு உள்ள நைவேத்தியமாக இருந்தால் அதனுடைய விளைச்சல் தான் விளைய போகுது.